நேயர்கள் அனைவருக்கும் சிங்கப்பெண்ணே சீரியலின் சுவாரஸ்யமான கதை பகுதி அடுத்த கட்டத்தை நோக்கிச் செல்லும் சிங்கப்பெண்ணே சீரியல். சன் டிவியின் சிங்கப்பெண்ணே சீரியலில் ரசிகர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த தருணம் வந்துவிட்டது. காந்தி மற்றும் அன்பு ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு அவர்களுடைய காதல் ஜெயிக்க வேண்டும் என அந்த சீரியல் பார்க்கும் ஒவ்வொருவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்தார். நந்தா போலி அழகனாக நடித்து கொண்டிருந்த சமயத்தில் ஆனந்தி அன்புவை முற்றிலுமாக வெறுத்து ஒதுக்கியது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான். இதனாலேயே சீரியல் ரசிகர்கள் கதையின் கதாநாயகியான ஆனந்தியை திட்டி தீர்த்து கொண்டிருந்தார். அது மட்டுமில்லாமல் ஆனந்தியின் பிறந்த நாள் கொண்டாட்டத்தில் மகேஷ் உள்ளே புகுந்ததும் இனி இந்த சீரியலை பார்க்க வேண்டாம் என விமர்சனங்கள் கூட எழுந்தது. கெட்டதிலும் ஒரு நல்லது நடக்கும் என்பது போல் மித்ரா மகேஷின் திட்டத்திற்கு ஆப்பு வைத்து விட்டார். இதனால் அன்புதான் நினைத்த மாதிரியே குடும்பத்துடன் பீச், தீம் பார்க், துணிக்கடைகள் என ஜாலியாக சுற்றுவதை பார்க்க நேற்றைய எபிசோடு கண்ணுக்கு அழகாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஆனந்தியோடு சேர்த்து அவளுடைய குடும்பத்திற்கும் அன்பு துணி எடுத்து கொடுத்திருந்தார். அடுத்த திருப்பத்தை நோக்கி சிங்கப்பெண்ணே அன்பு எடுத்து கொடுத்த துணியை போட்டுக்கொண்டு ஆனந்தி குடும்பத்துடன் தீம் பார்க் போவது போல் நேற்றைய எபிசோடு இருந்தது. அன்புவிடம் கடுமையாக நடந்து கொண்டதற்கு ஆனந்தி அவனிடம் மன்னிப்பு கேட்டார். எதற்காக நான் இவ்வளவு வெறுத்ததும் நீங்கள் என் மீது அன்பு செய்கிறீர்கள் என்று ஆனந்தி அன்புவை பார்த்து கேள்வி எழுப்பினாள். அதற்கு அன்பு நீங்க எனக்காக வந்தவங்க என்று காதலுடன் சொல்லிய பதில் மெய்ச்சிலிருக்க வைத்தது.